என் தங்கப்பிள்ளையே, இன்று ஸ்ரீராமநவமியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த புதன்கிழமையில் என் தங்கமே, உனக்கு அம்மா வெற்றி வரத்தை மட்டுமல்ல, உன் வாழ்க்கைக்கான நல்ல வாக்கையும் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, மகாவிஷ்ணு எடுத்த பல அவதாரங்களுள் ஒரு அவதாரம் ராம அவதாரம். என் தங்கமே, இந்த நாளில் ராமபிரானை வழிபட வேண்டும். அவரினுடைய ராமநாமத்தை நீ சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஜெய் ஸ்ரீராம் என்று என் பிள்ளை இன்று நீ உன் வாயிலிருந்து எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். என் குழந்தை, தேடிய செல்வங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும். என் குழந்தை, வாழ்க்கையில் எந்த விஷயத்தை எல்லாம் அடைய வேண்டும் என்று பாடுபடுகின்றாயோ அவையெல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, இன்று உனக்கு வெற்றி என்பது உறுதியாக்கப்பட்ட விஷயம். ராமநவமியை சரியாக செய்கின்றவர்களுக்கு வெற்றி என்பது உறுதி. இதனை புரிந்து கொண்டு இன்று என் குழந்தையே, உன்னிடத்தில் ராமரினுடைய புகைப்படங்கள் எதுவும் இல்லை எனும் பட்சத்தில் என் தங்கமே, மகாவிஷ்ணுவை பெருமாளை நீ இன்று வழிபடலாம். ராமராக நினைத்து ராமநாமத்தை சொல்லி நீ வழிபட வேண்டும். என் குழந்தையே, இன்று அவருக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் நீர்மோர். வேறு எதுவும் உனக்கு செய்ய முடியாவிட்டாலும் நீர்மோரை இன்று அவர் முன்னால் வைத்துவிட்டு வணங்கு. என் தங்கமே, உனக்கு இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலுமே மிக பெரிய வெற்றி கிடைக்கப் போவது உறுதி. அம்மா இன்று உனக்கு இந்த ராமநவமியினுடைய அற்புதங்களை சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? ராமபிரான் அசுரர்களை அழிக்க அவதரித்த தினமல்லவா? என் தங்கமே, இன்றைய நாளில் நீ அவரை வழிபடும் பொழுது அதர்மத்தை அழித்து தர்மம் நிலை பெறுகின்ற நாளில் ராமர் அவதரித்ததனால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை அதர்மங்களும் ஒழிக்கப்பட்டு உன் வாழ்க்கையில் தர்மம் நிலைநாட்டப்படும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இப்படி இந்த சூழ்நிலைகள் எல்லாமே உனக்கு வாழ்க்கையில் அதிகமான நல்ல விஷயங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது இன்று நீ தொடங்குகின்ற இந்த நாளை உனக்கான நாளாக நீ தொடங்க வேண்டும். என் பிள்ளைக்கு மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் இன்று விட்டுவிடு. இன்றைய நாள் நல்ல நாள் என்பது மட்டும்தான் உன் மனதிற்குள் நினைவில் இருக்க வேண்டும். என் தங்கமே, யாரும் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாதபடி பல நல்ல விஷயங்களை அம்மா செய்திருக்கின்றேன். ராமாயணத்தை இன்று படிக்கலாம். ராமாயணம் படிக்க முடியாதவர்கள் கூட ஸ்ரீராம ஸ்ரீராமா என்று இன்று சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அப்படி சொன்னாலே ராமாயணத்தை படித்த புண்ணியம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, அம்மாவினுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயலை சரியாக செய்து கொண்டிரு. ராமருடைய நாமத்தை உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லிக்கொண்டே இரு. எல்லாவற்றிற்குமான பலன் இன்று உனக்கு கிடைக்கும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருக்க வேண்டும். வேறு யாரிடத்திலும் உன்னை பற்றி நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டு செயல்பட்டாலே போதும். என் தங்கமே, அன்பு என்பது எல்லோரும் காண்பிப்பார்கள். அன்பினை காட்டத் தெரிந்தவர்கள் எல்லோருமே உண்மையானவர்கள் என்று சொல்லிவிட முடியாதல்லவா? என் தங்கமே, அன்பினை காட்டுகிறார்கள் என்று அவர்களிடத்தில் ஏமாந்து விடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன். உண்மையானவர்கள் காட்டுகின்ற அன்பும் பொய்யாக ஒருவர் காட்டுகின்ற அன்பிற்கும் நிச்சயமாக உன்னால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். என் தங்கமே, சிலர் கோபத்தில் பேசிவிட்டேன், மனதில் எதையும் வைத்து கொள்ளாதே என்று கூறுவார்கள். என் குழந்தையே,
கோபத்தில் அவர்கள் கூறுவதை நன்கு நீ கவனித்து பார்த்தால் அவர்கள் மனதில் என்னவெல்லாம் மறைத்து வைத்திருந்தார்களோ, எதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்ல முடியாமல் இத்தனை நாட்களும் தவித்து வந்தார்களோ, அந்த விஷயத்தை தான் சொல்லியிருப்பார்கள். அதனால் கோபத்தில் ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளை சாதாரணமாக நினைத்து விடாதே. ஆள் மனதில் உள்ள விஷயத்தை ஒரே அடியாக கொட்டி தீர்த்து விடுவார்கள். அதனால்தான் உன் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்வது, எந்த ஒரு கோபம் வந்தாலும் சரி வார்த்தைகளை அடக்கிவிட வேண்டும் என்று. என் தங்கமே, யாரையாவது நீ தேடிச் சென்றால் நிச்சயமாக உன்னை அலட்சியப்படுத்தத்தான் செய்வார்கள். யாரிடத்தில் எதையும் எதிர்பார்த்தால் நிச்சயமாக நீ ஏமாற்றப்படத்தான் செய்வாய். என் குழந்தையே, உன்னை மட்டும்தான் நீ நம்ப வேண்டும். நடிப்பு அதிகமாக நிறைந்த உலகம் அல்லவா இது என் பிள்ளையே. அதனால் உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நீ கவனமாக இருந்துதான் அடுத்ததை செய்ய வேண்டும். அதற்காக எந்நேரமும் அது நடக்குமோ இது நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதற்காகத்தான் நடக்கும் என்பதனை மட்டும் புரிந்து கொண்டு அதன்படி நீ செயல்பட வேண்டும். என் தங்கமே, ஒரு அளவிற்கு மேல் யாரிடத்திலும் இறங்கி செல்லக்கூடாது. பிறகு உன்னுடைய மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும். எதற்கெடுத்தாலும் இறங்கி போய் சென்று அவர்களிடத்தில் பேசிக்கொண்டிருப்பாயானால் நீயே உன் மதிப்பை குறைத்து கொண்டிருக்கின்றாய். நீயே மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை மிகவும் குறைவானவனாக காண்பித்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நிச்சயமாக ஒரு பெண்ணானது தன்னிடத்தில் வருகின்ற கோபத்திற்கும் அதன் பிறகு அவர்கள் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீருக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். அது ஒருவர் மீது அவர்கள் வைத்த அன்பு, அந்த அன்பையும் மீறிய ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையினால்தான் அந்த கண்ணீர் வரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் என்று மட்டுமல்ல, ஒரு ஆணுக்கும் இதுதான் இன்று நிதர்சனமான உண்மையாக மாறிவிட்டது. ஒருவர் கண்ணீர் சிந்தி அழுகின்ற நிலை வந்துவிட்டது என்றால் அந்த கண்ணீருக்கு பின்னால் ஏதோ ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உடைக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை குறை சொல்கின்ற எவராலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையை ஒரு நொடி கூட வாழ்ந்துவிட முடியாது. அவர்களுக்கு அந்த திறமை கிடையாது. மற்றவர்களை விமர்சனம் செய்கின்ற திறமை கொண்டவன் அடுத்தவன் சாதிப்பதை சாதிக்கச் சொன்னால் ஒரு நாளும் அவனால் அது முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டு யாருடைய விமர்சனங்களுக்கும் செவி சாய்க்காமல் உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி மட்டுமே என் குழந்தை நீ பயணித்து கொண்டிரு. கெட்டவன் என்ற பெயர் எடுக்க வேண்டும் என்றால் இங்கு கெடுதல்தான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பேச வேண்டிய இடத்தில் உண்மையை மட்டும் நீ பேசிவிட்டாய் என்றால் அவர்கள் உன்னை கெட்டவர்களாக மாற்றிவிடுவார்கள். இன்று இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றதல்லவா? அப்படியானால் உன்னை கெட்டவனாக எவன் ஒருவன் சித்தரிக்கின்றானோ அவன்தான் உன்னுடைய துரோகி என்பதனை அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ளலாம். என் தங்கமே, நேர்மையாக இருப்பது உனக்கு நிறைய நண்பர்களை வேண்டுமானால் தராமல் போகலாம். நீ உண்மையை சொல்கிறாய் என்பதற்காக உன் அருகில் யாரும் வராமல் போகலாம். ஆனால் அது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் சரியானவர்களை தரும். உண்மை என்னவென்று தெரிந்து எவன் ஒருவன் உன்னிடத்தில் பேசுகின்றானோ அவன்தான் உன்னோடு உண்மையாகவே கடைசி வரை வரக்கூடிய உறவு என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். என் தங்கமே, உன்னால் ஒரு விஷயத்தை மாற்ற முடியவில்லை, உன்னால் அதிலிருந்து திரும்பி வர முடியவில்லை என்றால் அந்த விஷயத்திற்கு நீ அடிமையாக மாறிவிட்டாய் என்பதனை புரிந்து கொள். அடிமை என்பது எந்த விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பொறுத்தது. என் பிள்ளையே, நல்லவனாக நடிப்பதற்கு எல்லோராலும் நிச்சயமாக முடியும். ஆனால் நல்லவனாக எல்லோராலும் வாழ்ந்துவிட முடியாது. என் தங்கமே, எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ செயல்படு. யார் வந்தாலும் வாழ்க்கையில் யார் போனாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே. உன்னை பற்றி கவலைப்பட யாரும் இல்லாத பொழுது நீ அடுத்தவர்களை பற்றி கவலைப்பட்டு உன் நேரத்தை செலவழிக்காதே.
உன்னோடு இந்த வராகி உடன் இருக்கும் பொழுது, இன்று இந்த ராமநவமியில் ராமபிரான் உனக்கு துணை இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்றைய நாளை நீ நல்லபடியாக தொடங்கு. என்றும் உனக்கு வெற்றிதான். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.